கியூரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது டே 7 கோவை டு ஹோசூர். எனக்கு ரொம்ப ஒரு தனியான ஒரு வீடியோ போடணும்னு நினச்சதுக்கு காரணம் வந்தே பாரத் ட்ரெயின் ரைடை நம்ம எல்லாருமே இது பல பேர் தரப்பட்ட மக்கள் நம்ம ஒரு ரயில் ரைட் பண்ணியிருப்போம். ரயிலில் சில ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருப்போம், சில பேர் பார்ட்னர்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் அவங்க லைஃபே டேர்ன் ஆகிருக்கும். எனக்கும் ஒரு சில ட்ரெயின் ரைடில் ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு ஃப்ரெண்டு போன வருஷம் ஒரு ரைடில் இன்னுமே கான்டாக்ட் இருக்குது. அவங்களையும் நான் பார்த்தேன். அது ஒரு எதேச்சையாக இந்த ட்ரிப்பில் நடந்தது. ஸோ நான் வந்தே பாரத் ரைடை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசணும். ஏன்னா இட்ஸ் பெரிய எக்கானாமிக்கல். நம்ம இந்தியாவிலே இருந்தோம்னா எக்கானாமிக்கல்னு அது கிடையாது. ஏன்னா எல்லாருமே அஃபோர்ட் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே இந்தியாவிலே இருந்தோம்னா. பட் ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக என் பையனை கூட்டிகிட்டு போனேன். எனிவே நீங்கள் ஓவர்சீஸ்லேருந்து நீங்கள் இந்தியா போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த வந்தே பாரத் ரைடில் கூட்டிகிட்டு போங்க. இது பொலிட்டிக்கல் அரசியலுக்கு எல்லாருக்கும் அப்பாற்பட்டு இந்தியாவில் த குட் பார்ட் ஆஃப் இந்தியா காமிக்குது. அவ்வளோ நல்ல ஃபுட்டு, அவ்வளோ நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல ஒரு இது. என்ன ஒரே ஒரு இதுனா நம்ம உட்காந்து போவோம். யூஸ்வலாக ட்ரெயினில் சம்டைம்ஸ் பர்த்தில் படுத்துட்டு போவோம் லாங் ஹால் ரைடில். இதில் உட்காந்துட்டு போகணும். ஃபுல்லுமே சேர்ஸ் தான். ஸோ அதை ஒரு கப்பு அதில் கொடுத்த ஒரு கப்பை சொவினியராக நான் வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு வந்தேன், நியூசிலாண்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு. ஃபுட்டுமே ரொம்ப நல்ல ஹைஜீனிக்காக நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. நான் என்ஜாய் பண்ணேன். அது என்னுடைய ஒப்பீனியன். இது அரசியலுங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சில பேர் இதை கூட அரசியலாக்கிட்டு இருக்கோம் நம்ம. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது வந்தே பாரத் ரைடு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக as I told you experience this if you are in India. நம்ம சின்ன வயசில் இருக்க ரயில் பயணங்கள் பற்றியெல்லாம் என் பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். எப்படி நாங்கள் அன்ரிசர்வ்டில் நம்ம போனது, ரிசர்வேஷன் பண்ணி போனது, நான் டெல்லியில் இருக்கும்போது உள்ள ரைடு, நம்ம மெட்ரோ, அதுக்கப்புறம் நம்ம மஃப்சலில் ஒரு சென்னையில் போன ரைட்ஸ் எல்லாம் பற்றியெல்லாம் பேசிகிட்டே நாங்கள் போனோம். நிறைய இதுலேயுமே ஒரு நாஸ்டாலஜியா எனக்குமே நிறைய மெமரிஸ் கிக்கன் பண்ணிச்சு. அவங்ககிட்டயே நான் நிறைய பேசினேன். ஏன்னா நியூசிலாண்டில் ட்ரெயின் ரைட்ஸ் எல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் தான், பெருசாக கிடையாது. ஸோ என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானும் ஒரு சில நியூசிலாண்டில் இருக்கிற ட்ரெயின் ரைட்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு எங்கேயுமே கிடையாது. எனக்கு ஆகையிலையும் கம்யூட்டில் ரொம்ப பிடிச்சது ட்ரெயின் தான். பஸ்ஸு, காரு, ஃப்ளைட்டு இது எல்லாத்த விட எனக்கு ட்ரெயின் ரைடு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம ஜன்னலோரமாக உட்காந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வருது. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். இனிமேல் நாளைக்கு நாங்கள் கிளம்ப வேண்டியதுதான்.